வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியல்ல விஜயா, மனோஜை திரும்ப திரும்ப திட்டி திட்டி அடிக்கிறாங்க. இந்த விஷயம் எல்லாத்தையுமே என்கிட்ட இருந்து மறைச்சிட்டேடான்னுட்டு ரோகிணி வந்து தடுக்கிறாங்க. அவர் ஏதோ பயந்துக்கிட்டு இது மாதிரி பண்ணிட்டாரு விட்டுருங்கன்னுட்டு, பிஸ்னஸில் இதெல்லாம் முன்ன பின்ன நடக்கிறது தானே, விட்டுருங்க விட்டுருங்கன்ட்டு அவங்க தடுக்கிறாங்க. அதுக்காக இவன் எந்த விஷயமும் என்கிட்ட சொல்ல மாட்டானான்ட்டு இவங்க கோவப்படுறாங்க. அப்போ அவங்க அப்பா வந்து திட்டாரு, இந்த கண்டிப்பாக நீ ஆரம்பத்தில் இருந்த காட்டியிருந்தாக்கா அவன் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்க மாட்டான்ட்டு. ஏன்டா நீ சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக உன் மாமனார் பணம் கொடுத்துருக்காரு, இதையாவது ஒழுங்காக செய்வேன்னு பார்த்தா ஏமாந்துட்டு வந்து நிற்கிறேடான்னுட்டு, இதுக்கு மேலே என்னோட முகத்தில் முழிக்காதன்ட்டு விஜயா மனோஜுக்கு திட்டிட்டு கிளம்பிடுறாங்க. மனோஜ்கிட்ட வந்து கேட்குறாங்க ரோகிணி, நீ எதுக்காக இந்த விஷயத்தை எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து மறைச்சிங்கன்னுட்டு. அவர் சொல்கிறாரு, நீ என்னை தப்பாக நினச்சிடக்கூடாது, மரியாதை போயிடக்கூடாதுன்னு தான் நான் சொல்லலான்ட்டு. நீங்கள் என்னோடய புருஷன், நான் அப்படி நினைக்க முடியும், பிஸ்னஸில் இதெல்லாம் முன்ன பின்ன நடக்கிறது, அதுக்காக நான் எப்படி தப்பாக நினைப்பேன். நீங்கள் என்கிட்ட முதல்ல சொல்லியிருந்தாக்கா நான் இந்த கடன் வாங்குறதை தடுத்துருப்பேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு இவர் சொல்கிறாரு, நான் கடன்லாம் வாங்கலைன்னுட்டு. அது கேட்டு அவங்க ஷாக் ஆகுறாங்க. பின்ன எப்படி சமாளிச்சிங்கன்னு கேட்டவுடனே அப்போ இவர் சொல்லிடுறாரு, மீனாவோட நகையை வச்சு தான் அதை நான் பணத்தை ரெடி பண்ணேன், இது அம்மாவுக்கும் தெரியும்னுட்டு. அதை கேட்டு அவங்க ஷாக் ஆகுறாங்க. ரெண்டு பேர் என்கிட்ட மறைச்சிருக்கீங்களான்ட்டு. ஆமாம், அம்மாவும் நானும் சேர்ந்து தான் அதை கவரிங் நகையை மாற்றி வச்சுன்ட்டு. அதை கேட்டு இவங்க ஷாக் ஆகிட்டு அவர் அடிச்சுட்டு அழுகுறாங்க. இந்த விஷயம் இவ்வளோ விஷயத்தை நீங்கள் மறைச்சிருக்கீங்களா, என்கிட்ட சொல்லியிருந்தா நான் முதல்ல இதை நடக்க விடாமல் தடுத்துருப்பேன். அவர் முதல்ல உங்களை திட்டிக்கிட்டு இருக்காரு, இப்போ அவங்களோட பணத்தை வச்சு தான், அவங்களோட நகையை வச்சு தான் இப்போ நம்ம எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தெரிஞ்சாக்கா அவர் சும்மா விட மாட்டானே, இந்த வீட்டில் இருக்க விட மாட்டானு நிம்மதியானுட்டு இவங்க பாட்டிக்கு இவங்க அழுகுறாங்க. அப்போது நீங்கள் உங்கள் அம்மா நீங்களும் சேர்ந்து செஞ்சுருக்கீங்களே, என்கிட்ட சொல்லியிருக்கக்கூடாதான்னுட்டு. அப்போது நீ என்னை மரியாதை இல்லாமல் நடத்திடக்கூடாதுன்னு தான் நானும் ஒரு மாதிரி பயந்துட்டேன்னுட்டு. அதுக்காக அப்படி பண்ணிட்டீங்களே, இப்போ நீங்கள் என்கிட்ட சொன்ன விஷயம் எதுவுமே உங்கள் அம்மாக்கிட்ட நீங்கள் என்கிட்ட சொல்லிட்டேன்றதை சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு இவங்க சொல்லி வைக்கிறாங்க. இதே நேரத்தில் ரவியும் ஸ்ருதி சொல்கிறாங்க, உங்கள் அண்ணனுங்க ரெண்டு பேரும் மாறி மாறி இந்த வீட்டில் ஒன்று ஒன்றா பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நல்லா டைம் பாஸ் ஆகுது. ஆனால் நீ மட்டும் நல்ல பையன், உன்னால் அந்த இடத்துல எதுவும் பிரச்சனை இல்லைன்னுட்டு இப்போ தெரியுதான்ட்டு. அப்போ இவங்க சொல்கிறாங்க, அப்போ மீனாவோட நாக்கு எப்படி கவரிங்காக மாறி இருக்கோம், பணம் வாங்கினாருன்ட்டு அவர் சொல்கிறாரு. அப்போ என்ன தான் நடந்திருக்கும் தெரியல, இது நாம் கண்டுபிடிக்கலாமான்ட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் எதுவும் தேவையில்லை, இந்த வீட்டில் எல்லாருமே தேவை நமக்கு, அதனால் என்ன நடக்குது மட்டும் நம்ம வேடிக்கை பார்த்தா போதும், அதில் நம்ம தலையிடுறது வேணான்ட்டு ரவி சொல்கிறாரு. இதே நேரத்தில் மீனா சொல்கிறாங்க, அவர் கடன் வாங்கியிருக்காங்கனாக்கா நம்மளோட நகை என்னாச்சுன்ட்டு அவங்க கேட்குறாங்க. அம்மா தான் சொன்னாங்களே கடன் வாங்கினேடான்ட்டு. அதனால் அம்மா சொல்லி தான் அவன் சமாளிச்சான தேவை சொல்ல வந்து அம்மா தான் தடுத்துட்டாங்க. ஆனால் அது உன்னோட நகையை வச்சு தான் அது மாதிரி பண்ணியிருப்பான்ட்டு எனக்கு நல்லாவே தெரியுது. அவங்க தடுத்துட்டாங்களே, அதை நான் கண்டுபிடிக்காமல் விட மாட்டேன்ட்டு. அப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னு சொன்னோன்னே, பணம் வாங்கினேன்னு சொன்னால அந்த பார்க்கு ஃப்ரெண்டு அவனை போயிட்டு நான் காலையில் பார்க்குறான்ட்டு இவரும் காலையில் வராரு. வந்து அவர்கிட்ட நான் செகண்ட் ஹேண்டில் கார் வாங்க போகிறேன், எனக்கு 1,00,000 கடன் வேணும்னு கேட்குறாரு. அதை கேட்டு அவர் ஷாக் ஆகிறாரு. நான் 1,00,000 மேலே யாருக்குமே கடன் கொடுத்ததில்ல, உங்கள் அண்ணனுக்கே நான் 20-30,000 தான் கொடுத்துருக்கேன், அதை வாங்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு, அவ்வளோ வேணா கொடுக்குறேன், ஜாஸ்தியெல்லாம் நான் கொடுத்ததே கிடையாது யாருக்கிட்டையும், அந்த அளவுக்கு பணம் தான், நான் எதுக்காக இங்கே வரப்போகிறேன்ட்டு. அப்போ இவர் கேட்குறாரு, எங்கள் அண்ணனுக்கு மட்டும் 4,00,000 கொடுத்தீங்களான்ட்டு. அதை கேட்டு இவர் ஷாக் ஆகிறார். அந்த மாதிரி உங்கள் அண்ணன் உங்கள்கிட்ட சொன்னான்ட்டு. இல்லை, நானும் தான் வந்து கேட்டேன்ட்டு. சரி 20-30 வேணா அவங்ககிட்ட கொடுக்குறேன், அவ்வளோ வேணா சொல்லுங்கள் நான் கொடுக்குறேன்னு சொன்னோன்னு அவர் கிளம்பிடுறாரு. மீனா பூ கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இவர் வந்துட்டு கூட்டிகிட்டு வராரு. வந்துட்டு சொல்கிறாரு, அந்த பார்க்கு ஃப்ரெண்டை போய் கேட்டேன், அவன் சொல்லிவிட்டான் அவங்ககிட்ட வாங்கலன்னுட்டு. அப்போ இவன் உன்னோட நகையை வச்சு தான் வாங்கியிருக்கான்ட்டு. அப்போ நம்ம இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்கும்போது இவங்க சொல்கிறாங்க, நம்ம சாமியார்கிட்ட போயிட்டு சோழி போட்டு பார்க்கலாமா, வெத்தலையில் மை வச்சு தடவி பார்க்கலாமான்லாம் கேட்குறாங்க. அதெல்லாம் சரியாக வராது, நீ சொன்னதில் எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்குது, நான் வரேன் இருன்ட்டு. இவர் வந்துட்டு கடையில் ஒரு எலுமிச்சை பழம் வாங்கிட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு அதை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவரும் நெத்தியில் திருநீரெல்லாம் பூசிக்கிட்டு விருட்டு கிளம்புறாரு. சாயங்காலம் ஆகுது. ரவி ஸ்ருதி வீட்டுக்கு வராங்க. அவங்க அப்பா டல்லாக உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ஏன் பாதியை நினச்சிக்கிட்டு இருக்கலான்ட்டு. இந்த மனோஜ் ஒன்றுனா பண்ணிக்கிட்டு இருக்கா, அதை நினச்சா ரொம்ப கவலையாக இருக்குதுன்ட்டு. அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ண முடியுமாம்மா, இதெல்லாம் நீங்கள் யோசனை பண்ணாதீங்கன்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. ப்ரோமோவில் முத்து அந்த எலுமிச்சம்பழத்தை ஒரு துணியில் சுற்றி எடுத்துகிட்டு வந்துட்டு வீட்டில் எல்லோரும் எதிர்க்க வச்சு சொல்கிறாரு, இது சக்தி வாய்ந்த ஒரு சாமியார் கொடுத்த எலுமிச்சை பழம், இது எலுமிச்சை பழம் வீட்டில் இருந்தாலே இந்த வீட்டில் யார் யார் தப்பு பண்ணாங்களோ அவங்களுக்குலாம் வாய் இழுத்துக்குமான்ட்டு அவர் சொல்கிறார். அதை கேட்டு விஜயா மனோஜும் ஷாக் ஆகுறாங்க. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.